ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பாஷா சமையல். உங்க எல்லாருக்கும் இனிமேல் டென்ஷன் ஃப்ரீ மார்னிங்கா இருக்க போது. இன்னிலிருந்து 30 நாளைக்கு 30 வகையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் பாஷா சமையல்ல வரப்போகுது. வாங்க இன்னைக்கு முதல் நாள் என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். ஒரு குக்கர்ல 3 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலை 1 போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் கொத்தமல்லி 1 கைப்பிடி, புதினா 1 கைப்பிடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 ஸ்பூனுக்கும் கம்மியா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க எவ்வளவு காரம் சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்ப தக்காளி 1 ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்ப 100 கிராம் சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்ச காளானை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பட்டாணி சேர்த்துக்கலாம். சிக்கன் ஸ்டாக் கியூப் 1 ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் ஸ்டாக் ரெசிபி நம்ம வீடியோல ஆல்ரெடி இருக்கு, வேணும்ன்றத செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அடியிலேருந்து நல்லா கலரி விட்டு 2 விசில் விட்டு எடுத்தா சூப்பரான மஷ்ரூம் பீஸ் பிரியாணி ரெடி. இந்த மாதிரி சிம்பிளான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்க்கு பாஷா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.